ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குவோம். இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அப்டேட். ஸோ இதில் நம்ம வந்து மெயினாக நாம எதிர்பார்த்துருந்தது ஏ ஆப்ஷன் தான். அதாவது மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் சைட் எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கல. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிபி நியூஸ், எஃப்ஓஎம்சி, என்எஃப்இ நியூஸ் கண்டினியூஸாக நியூஸ் டைம் இருந்துச்சு. ஸோ அதனால மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு திரும்பவும் நேற்று ஆஃப்டர் 6 PM 7 PM பிறகு நியூஸ் டைமுக்கு பிறகு மார்க்கெட் திரும்பவும் ரிட்டர்ன் டவுன் வந்திருக்கு. ஸோ அப்படி டவுன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் திரும்பவும் இந்த 2037 2030 லெவலுக்கு தான் மார்க்கெட் திரும்பவும் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட்டில் இந்த 2030 37 இந்த ஜூன் வந்து கொஞ்சம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு ஸ்ட்ராங் ஜூனாக இருக்குது. ஸோ அது நம்ம அப்டேட்டில் பார்த்துக்குவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ லைவில் நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு டீப் டவுன் நம்ம டார்கெட் எடுத்திருந்தோம். ஸோ லைவ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவில் எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற டைம், கட்டாயம் மார்க்கெட் நல்லா இருக்கிற டைம் கட்டாயம் லைவ் வரும். ஸோ அந்த டைம் மிஸ் பண்ணாமல் கட்டாயம் நீங்கள் பை அண்ட் செல் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட லைவ் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து விஷ் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளுக்கும், அதுவும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராமில் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம வந்து வளமையாக பார்க்குற மாதிரி மந்த்லேருந்து போய்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மந்த் பற்றி பேசியிருப்போம். ஸோ நான் ப்ரீவியஸாக பேசியிருந்தேன். ஸோ மந்த் நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா, நம்ம இந்த ஜூன், அதாவது 2035 பிலோ இல்லாட்டி 2030 பிலோ தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இந்த ஜனவரி மந்த். இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு கேப் தான், சின்ன ஒரு கேப் தான் இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் இது வந்து ஒரு ரெட் கலராக மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இந்த ஃபெப்ரவரி மந்த் வந்து என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ரெட் கலர் கேண்டிலாக கண்டினியூவாக இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டிலாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சா நம்ம நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நம்ம அதாவது மார்ச்லேருந்து நம்ம மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல டீப் ரெட் கலர் கேண்டில் தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ அதனால இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இன்னும் நமக்கு மார்க்கெட்டில் வந்து சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. திரும்பவும் நம்ம அதை சொல்கிறோம். ஏன்னா என்னென்ன எல்லாரும் கேட்குறீங்க, இந்த லாஸ்ட் வீக் நீங்கள் சொன்னீங்க, நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான். மார்க்கெட் வந்து இன்னுமே கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு இந்த வீக்கும் அதே தான் சொல்கிறோம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இதில் நமக்கு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடக்கலை. நல்ல பிரேக் அவுட் நடந்திருந்தால் மந்த் சார்ட்டில் வந்து நம்ம டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ மந்த் சார்ட்டில் வந்து நமக்கு தேவையான அப்டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ மெயினாக இந்த அப்டேட் கட்டாயம் தேவை நமக்கு. இந்த 2035 ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, நல்ல கீ ஜோன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நான் அதை பிளாக் கலரில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி மந்த் ஹை அண்ட் லோ வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜூன் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த 2064 நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 2065 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. மந்த் ஓப்பன் க்ளோஸ்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு தேவையான மாதிரி மந்த் ஹை அண்ட் லோன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட்டில் ஒன்று பை சைட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும், இல்லாட்டி மார்க்கெட்டில் வந்து செல் சைட் வந்து ஃபோக்கஸ் நடக்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கணும். ஸோ வீக்லி சார்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக்லி வந்து இந்த ஜூனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது வந்து மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த வீக் என்ன நடந்திருக்குன்னா, ஆஃப்டர் நியூஸுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் திரும்பவும் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு, திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த ஜூனில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது வந்து இந்த 2035 பிலோ வந்து மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். பட் அந்த மாதிரி இல்லை. இந்த வீக்லி சார்ட் நடந்திருக்கு. வீக்லியும் சேம் ஒரு பை கேண்டில் தான் மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு வீக்லி. ஸோ அதனால நமக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னுமே இல்லை. ஸோ இதில் வந்து நான் இந்த 2039 இருக்கு, நான் அப்ராக்ஸாக வந்து 2040 எடுக்கிறேன். 40 எடுத்தால் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி ஹை வந்து அதே சேம் ஜூன் தான். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக இருக்கிற இந்த வீக்லி சார்ட்டுக்குரிய ஹை மட்டும் நான் அந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச இந்த ஓப்பன் பண்ண ப்ரைஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2048 வரும். நான் வந்து 50 மாற்றிக்கிறேன். நான் கட்டாயம் அப்ராக்ஸாக எடுத்துக்கிறேன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டவுன் சைட்டில் வந்து இந்த ஜூன்.
நீங்கள் வீக்லிக்கு வந்து கலர் வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். மந்த்துக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கிறீங்க. இதில் 2017 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த வீக். ஸோ இந்த ஜூன் நான் இப்போதைக்கு எடுத்துக்கேன். நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் 2009 இல்லாட்டி 2002 மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ஃப்யூச்சரில் பிரேக் அவுட் நடந்தால் பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போவோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்குள்ளே தான் மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2065 2017 தான் மார்க்கெட் இப்போ கண்டினியூஸாக இதாகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சைட்வே மார்க்கெட் தான். நீங்கள் ஷார்ட் டைமில் பாருங்கள், ஒரு சைட்வே மார்க்கெட். ஸோ இந்த சைட்வே மார்க்கெட்டில் நமக்கு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. மார்க்கெட்டில் நல்ல பிரேக் அவுட் நடக்கணும், அதாவது ஒரு டீப் பிரேக் அவுட். ஸோ ஒன்று பை சைட் பிரேக் அவுட் நடக்கணும், இல்லாட்டி டவுன் சைட் பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ கரெக்டாக அந்த 2035 நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கு கீழே நல்ல ஒரு டீப்பான ஒரு பிரேக் அவுட். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்ட்ராடேட்டை வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டில் நேற்று நியூஸ் டைமுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் அதை வச்சு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்க போகிறோன்னா, கட்டாயம் வந்து மண்டே மார்க்கெட்டில் நடக்கும்போது ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நமக்கு 4 ஹவர் சார்ட் தான் பார்த்துக்குவோம். ஸோ ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இன்ட்ராடேயில் ட்ரெண்ட் லைன் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் திரும்பவும் பார்த்துக்குறோம். நல்ல ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போதைக்கு எடுக்க வேண்டிய ட்ரெண்ட் லைன்னு சொல்ல போனால், ஸோ நான் லாங் டைம் தான் பார்க்குறேன், ஏன்னா இது வீக்லி சார்ட் அப்டேட். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். இதை கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டாயம். ஏன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓரளவு பார்க்க போனால் நமக்கு ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஹை அப்புறம் ஒரு லோ, திரும்ப என்ன நடந்தது, மார்க்கெட்டில் ஒரு ஹை, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஒரு ஹை, மார்க்கெட்டில் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் லோ. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா, மார்க்கெட் வந்து ஷார்ட் டைமில் வந்து மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவு பார்க்க போனால் நமக்கு எப்போ மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ, இல்லாட்டி இந்த லோவை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதோ, மார்க்கெட்டில் திரும்பவும் டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக சொல்லப்போனால் இந்த லோவை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த லோவை மார்க்கெட் எப்போ நம்மளுக்கு ஒரு கேண்டில் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கு டவுன் சைட். ஸோ இந்த லோவை எப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதோ, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும் ஷார்ட் டைமில். ஸோ அப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ பை சைட்டுக்குரியது அப் சைட்டுக்குரிய ட்ரெண்ட் லைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இருக்குது பை சைட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து சைட்வே மார்க்கெட் இந்த ஜூனுக்குள்ளே. ஸோ அதனால கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாது. ஸோ நம்ம 4 ஹவர் சார்ட்டே பார்த்துக்குறோம். ஷார்ட் டைமில் எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ ஷார்ட் டைமில் பெரிய ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்குறது நெக்ஸ்ட் வீக் ஒன்று மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த ஜூனில், கரெக்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னு தெரியும், இந்த 2027 அதிலிருந்து இந்த 2034க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. எகெயின் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து அப்ராக்ஸாக வந்து 2030 இந்த ஜூன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இதை வந்து நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். ஸோ நான் அதாவது yellow கலர் லைன் கொடுக்குறேன். என்ன காரணம், இதுக்கு கீழே மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நம்ம கட்டாயம் வந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது. ஸோ நம்ம எங்கே செல் எடுக்க போகிறோன்னா 2030க்கு பிலோ.
2030க்கு பிலோ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ண பிறகு நம்ம செல் ஆப்ஷன் போகலாம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம சின்னதாக்கிக்கணும். ஸோ 2030க்கு பிலோ நமக்கு செல் எடுக்க போகிறோம். அப்படி மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து 2000 மற்றும் மார்க்கெட்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2000 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து நமக்கு 1980 இல்லாட்டி 1980 மட்டும் இப்போ உள்ள டார்கெட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது டவுன் சைட். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை. ஸோ அதனால மார்க்கெட் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப குறவு. மேபி மார்க்கெட்டில் ஏதாவது வார் சம்மந்தமான அப்டேட் இல்லாட்டி ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் சம்மந்தமான அப்டேட்ஸ் கிடைச்சா மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ நம்ம பை எடுக்கிறதா இருந்தால் இன்னொரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நல்ல பை நம்ம எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இந்த 2050க்கு மேலே தான் நமக்கு பை. ஏன்னா இந்த 2050க்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவராலாக மார்க்கெட் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பவும் என்ன நடந்தது, இந்த 2065 ஆல்ரெடி இருந்த ஜோன் தான். இந்த இடம் 3 இடத்துல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டில் வந்து திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன் தான். ஸோ நான் அதை இப்படி மார்க் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து பை சைட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த 2040க்கு மேலே தான் பை சைட் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ஒரு கீ ஜோன் தான். அது ஒரு ஷார்ட் பையாக தான் இருக்க போகுது 2040. ஸோ அந்த 2040க்கு மேலே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் ஒரு ஷார்ட் பை எதிர்பார்க்கலாம். ஸோ கட்டாயம் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் 2040 எடுத்துக்கிட்டாலும் சரி, 44க்கு மேலே எடுத்துக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ 2050 55க்கு மேலே திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் நடக்க போகுது பை சைட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நமக்கு பை. மேலே நமக்கு பை வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கீஸுன்னு சொல்லியாச்சு. நமக்கு வந்து டவுன் சைடுக்குரிய அப்டேட் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2084 88 மட்டும் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் ஒன்று திரும்பலாம், இது திரும்புறதுக்குரிய ஒரு ஜூன். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒன்று இதிலேருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இந்த ஜூனில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்கலாம். ஸோ அப்படி திரும்பினா இதுலேருந்து ஒரு லாங் செல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த லாங் செல் வந்து 2050 கிடைக்கலாம், இல்லாட்டி 2040 44 கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம இன்ட்ராடே அப்டேட்டையும் நம்ம ஷார்ட் டைம் அதாவது 4 hour சார்ட் பார்த்து நம்ம அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவோம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான், நம்ம கொடுக்குற ஆப்ஷன். ஸோ நம்ம மெயினாக எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். ஸோ இதில் வந்து ஏ ஆப்ஷன் நடக்கணும். அப்படி ஏ நடக்கலைன்னா கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, பி ஆப்ஷன் நடக்க போகுது. அப்படி பி ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் நடக்க போகுது இந்த சி ஆப்ஷன் நடக்க போகுது. பட் சி ஆப்ஷனுக்கு இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை, அது ஒரு கொஷன் மார்க் தான். நமக்கு எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகுதோ, இல்லை எந்த இடத்துல நமக்கு நல்ல இன்ட்ராடேயில் வந்து டவுன் சைட்டில் ஒரு டீப் கேண்டில் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஓவராலாக எல்லா விஷயமும் நம்ம கீ ஜூன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துறோம். நீங்கள் ஃபிபனாஷி படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கீ ஜூன்ஸ் அதே சேம் தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம வந்து இப்போ சிச்சுவேஷனுக்கு பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்து இப்போ சிச்சுவேஷனுக்கு வந்து பார்க்குறதா இருந்தால் இந்த ஜூன் ஒரு 2000 லாஸ்ட்டாக இருந்த இந்த லோ மட்டும் பார்க்குறதா இருந்தால் நமக்கு இந்த 50% வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் 2033 ஜூன் வரும். அதனால தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து 2030 எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் 50% பாருங்கள், இந்த ஜூன் வரும் 2020. ஸோ 2020ன்றதை விட நமக்கு வந்து 2030 வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் பிலோ. ஸோ அதையும் வேணால் நம்ம நோட் பண்ணிக்கணும். இங்கே 2030க்கு பிலோ மார்க்கெட் வந்து எகெயின் நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இது வந்து நம்ம கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது செல் ஓப்பனுக்குரிய அப்டேட்.
அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் கீ ஜோனுக்கு 2040 பாருங்கள், 2044 பாருங்கள், 2050யும் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே அபவ் மார்க்கெட் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் 4 ஹவர் சார்ட்டும் 1 ஹவர் சார்ட்டும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூ ஆகிட்டு இருந்தா எகெயின் நமக்கு என்ன நடக்க போகுது, பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நான் இதை வந்து ப்ளூ கலராக கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் இதெல்லாம். நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் எதுவும் இல்லை, பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. மார்க்கெட்டில் ஏதாவது மூவ்மெண்ட், பெரிய மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து நம்மளோட லைவ் அப்டேட்ஸ் வரும். ஸோ முடிஞ்சால் நம்ம வீக்லியில் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது நல்ல மூவ்மெண்ட்டுக்குரிய அப்டேட்ஸ் எதுவும் இருந்தால் நம்ம இன்ட்ராடே அப்டேட்டும் நம்ம கொடுப்போம். நாங்கள் எதிர்பார்க்குறது, நான் மெயினாக எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். ஸோ ஒன்று ஏ ஆப்ஷன் கிடைக்குன்னா ஒன்று மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும், அதுலேருந்து மார்க்கெட் டவுன் வரணும். அப்படி இல்லை மண்டே மார்க்கெட்லேருந்து என்ன நடக்க போகுது, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மெயினாக நாங்கள் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் நடக்காட்டி கட்டாயம் பி ஆப்ஷன் நடக்கும். நீங்கள் பை சைட் வந்து ஷார்ட் டைமில் ஷார்ட் பை எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணலாம். எந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் கிடைக்குதோ, எந்த இடத்துல நல்ல சப்ளை ஜோன் கிரியேட் ஆகுதோ அதை வச்சு நம்ம சி ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. லைவ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஃபாரெக்ஸ் சம்மந்தமான ஏதாவது கொஷின்ஸ், ஏதாவது வேறு ட்ரேடிங் சம்மந்தமான எதுவும் கொஷின்ஸ் கேட்குறதா நம்ம டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட பர்சனல் நம்பர் அனுப்புங்க, நம்ம அதுக்கு கால் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எது வேணாலும் நீங்கள் எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட்.